போஸ்ட் ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய சிறு சேமிப்பு திட்டங்கள் இருக்கு. இந்த திட்டங்கள் எல்லாமே உங்களோட பணம் பாதுகாப்பானதாகவும் உங்களுக்கு உத்தரவாதமான வருமானத்தையும் தருது. போஸ்ட் ஆபீஸ்ல இருக்க இந்த 5 சேமிப்பு திட்டங்கள்ல முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா எஃப்டி விடவே அதிகமான வட்டி விகிதத்தை உங்களால பெற முடியும். இந்திய ரிசர்வ் வங்கி ரெப்போ விகிதத்தை குறைச்சதுக்கு அப்புறமா எல்லா பொது தனியார் வங்கிகளுமே பாத்தீங்கன்னா எஃப்டி மீதான வட்டியை குறைச்சிருக்கு. இது காரணமாவே எஃப்டில பாத்தீங்கன்னா குறைவான வருமானம் தான் பெறப்படுது. சோ உங்களுக்கு எஃப்டி விடவே அதிகமான வருமானம் பெறணும் அப்படின்னா நீங்க போஸ்ட் ஆபீஸ் சேமிப்பு திட்டங்களை தேர்ந்தெடுக்கலாம். அந்த வகையில பேங்க் எஃப்டியை விட அதிக வருமானத்தை தரக்கூடிய போஸ்ட் ஆபீஸோட 5 சேமிப்பு திட்டங்கள் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்டா நம்ம பார்க்க போறது சுகன்யா சம்ருதி யோஜனா. இந்த எஸ்எஸ்ஒய் திட்டத்துல நீங்க குறைந்தபட்சம் 250 ரூபாயிலிருந்தே முதலீடு செய்யலாம். அதிகபட்சம் நீங்க 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் முதலீடு செய்ய முடியும். இந்த திட்டத்துக்கு 8.2% வட்டி விகிதம் வழங்கப்படுது. இந்த திட்டத்துல ஒரு பெண் குழந்தையோட பேர்ல கணக்கு தொடங்க அனுமதிக்கப்படுது. இந்த எஸ்எஸ்ஒய் திட்டத்துல வருமான வரி பிரிவு 80C கீழே வரி விலக்கும் வழங்கப்படுது. கணக்கு தொடங்கின நாளிலிருந்து இருந்து 15 ஆண்டுகளுக்கு நீங்க வைப்பு தொகை செலுத்தணும். 21 ஆண்டுகளுக்கு அப்புறமா கணக்கு முதிர்ச்சி அடையும். அடுத்ததா சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம், மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம். இந்த திட்டம் பாத்தீங்கன்னா 60 வயசு அதுக்கு மேல இருக்க தனிநபர்களுக்காக இந்திய அரசாங்கத்தால தொடங்கப்பட்ட ஒரு சேமிப்பு திட்டம். குறைந்தபட்சம் 1000 ரூபாயிலிருந்தே கணக்கு தொடங்க முடியும். அதிகபட்சம் 30 லட்சம் ரூபாய் வரைக்கும் முதலீடு செய்யலாம். இந்த திட்டத்துல 5 ஆண்டு வைப்பு தொகைக்கு 8.2% வட்டி விகிதம் வழங்கப்படுது. வருமான வரி பிரிவு 80C கீழே வரி விலக்கும் கிடைக்கும். திட்டத்தோட முதிர்வு காலம் 5 ஆண்டுகள். இதை மறுபடியும் ஒரு 3 ஆண்டுகளுக்கு கூட நீடிக்க முடியும். அடுத்ததா பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் PPF, பொது வருங்கால வைப்பு நிதி. இந்த திட்டத்துல குறைந்தபட்சம் 500 ரூபாயிலிருந்தே முதலீடு செய்ய முடியும். அதிகபட்சம் 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் முதலீடு செய்யலாம். இந்த திட்டத்துக்கு 7.1% வட்டி விகிதம் வழங்கப்படுது. இதுல வருமான வரி பிரிவு 80C கீழே வரி சலுகைகளையும் வரி இல்லா வருமானத்தையும் வழங்குது. PPF கணக்குல கடன் மற்றும் பகுதி திரும்ப பெற வசதியும் இருக்கு. அடுத்ததா கிஷான் விகாஸ் பத்ரா. இந்த கிஷான் விகாஸ் பத்ரால குறைந்தபட்சம் 1000 ரூபாயிலிருந்தே முதலீடு செய்யலாம். அதிகபட்ச முதலீட்டுக்கு வரம்பு ஏதும் கிடையாது. உங்களால எவ்வளவு தொகையை முதலீடு செய்ய முடியுமோ அவ்வளவு தொகையை நீங்க முதலீடு செஞ்சுக்கலாம். இதுக்கு 7.5% வட்டி விகிதம் வழங்கப்படுது. இந்த திட்டத்துல உங்களோட முதலீடு இரட்டிப்பாயிரும். நீங்க 5 லட்சம் முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 லட்சமா திரும்ப கிடைக்கும். இந்த திட்டத்துக்கு எந்த வரி சலுகையும் இல்ல. எந்த ஒரு இந்திய குடிமகனும் மைனரும் கிஷான் விகாஸ் பத்திரத்தை வாங்கலாம். அடுத்ததா 5 இயர் NSC. இந்த 5 வருட NSCல குறைந்தபட்சம் 1000 ரூபாயிலிருந்தே முதலீடு செய்யலாம். அதிகபட்ச முதலீட்டுக்கு வரம்பு ஏதும் கிடையாது. இந்த திட்டத்துக்கு 7.7% வட்டி விகிதம் வழங்கப்படுது. பிரிவு 80C கீழே உங்களுக்கு வரி சலுகைகளையும் வழங்குது. இந்த திட்டம் இந்திய அரசால் ஆதரிக்கப்படுது. ஒரு பாதுகாப்பான முதலீட்டு திட்டமாகவும் இருக்கு. சில நிபந்தனைகளுக்கு கீழே முன்கூட்டியே பணத்தை எடுக்கவும் அனுமதிக்கப்படுது. ஆனா வட்டி விகிதம் பாத்தீங்கன்னா குறைக்கப்படும். சோ இந்த 5 போஸ்ட் ஆபீஸ் திட்டங்களுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான வருமானத்தை தரக்கூடிய திட்டங்கள். சோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறோம். இதே போல மணி ரிலேட்டட் வீடியோஸ்க்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.